என்னம்மா பண்ற? மாப்பிங் போடுறேம்மா சாமி கும்பிட்றதுக்கு. ஓகே, சாரி புதுசா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாரி ரொம்ப நாள் எடுத்த புடவை கட்டுறதே கிடையாது. இருக்கிற புடவையே மாற்றி 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 கட்டிக்கிறேன். பசங்க வந்து சண்டை போட்டாங்க, இதே கட்டிக்கிறேன் மொத்தம் என்ன பண்ண போறியா, கட்டு முதல்ல எடுத்துனாங்க. சரின்னு எடுத்து கட்டிக்கினேன். சூப்பரா இருக்கு. என் நேரம் சின்ன பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு வேறு வேறு புடவை கட்ட சொல்கிறாங்க. இருக்குது கடையில் புண்ணியத்தில். நான் கட்டுறதுக்கு பால் மாறுறேன், சம்பேர் தானம் பண்ணுறேன். நைட்டி போட்டுக்கனாதான் எங்க அம்மாக்கு வந்து நைட்டி போறதுனால புடவை கட்டுறதுக்கு சம்பேர் தானம். அதுதான் ஃப்ரீ வேர்ல்டு உங்களுக்கு. ஆமா, ஒரு காலத்துல எங்க அம்மா வந்து நைட்டி போடுமா அப்படின்னு நாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். காத்தே வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி போட்டு கொஞ்ச நாள் இருந்தேன். திருப்பி புடவை கட்டிக்கினேன். திருப்பி பசங்க வந்து சண்டை போட்டாங்க, என்ன சுருக்கும் கிடக்குது, புடவெல்லாம் நிறைய கிடக்குது, நீ கட்டிக்கோ அப்படின்னாங்க. நீ வந்து நைட்டி போட்டுக்கோ அப்படின்னாங்க. சரி போட்டு தான் பார்ப்போமேனு ஒரு வாரம் போட்டேன். அதுக்கப்புறம் புடவைக்கிட்டே போக முடியல, நைட்டி தான் போடணுன்னு இருக்குது. நல்லா எல்லாம் ஈஸியாக இருக்குது எல்லாத்துக்கும். போட்டா அப்படியே வேர்த்து போயிருது. ஆமா, சாரி கட்டினா புடவை கட்டினா அப்படியே ஊத்துன்னு ஊத்துது. அதான் நம்ம சுத்துறோமா 6 கேஜி புடவைய வேர்த்து போகுது, என்ன பண்ணும். சரி, சாமி கும்பிட்டேன். எதுக்கு இந்த கொரியர் பாஸ் வச்சுங்கிறீங்க? எது தேவையோ அதை எடுத்து வச்சுங்க, தேவையில்லாதெல்லாம் எடுத்து வெளியில போட்டுருங்க. பால்கனில எடுத்து வச்சா பைரவி கடிச்சு போட்டுறான். கடிச்சு போட்டுறா, என்ன பண்றது? அது தேவையில்லாத குப்பையெல்லாம் வந்து வீட்டுல அடை பண்ணக்கூடாது. சாமி ரூம்ல வந்து வெயிட் வைக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் எடுத்து செய்திருங்கடா. அம்மாவால முடியாது. சரிம்மா, நான் செஞ்சிடறேன். உன் போன்ல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன கண்டுபிடி. என்னாச்சுடா? என் போன் மட்டும் போச்சுல, அந்த மாதிரி உண்டு போயிடுச்சு. கடவுளே, கோடு வீந்து போச்சுடா. நைட்டா சிவப்பு கடை கோடு எல்லாம் பைக் தூக்கி போய் இந்த மாதிரி பண்ணிட்டாளா? பழி போடாதம்மா. எங்க அம்மாவுக்கு வந்து எங்க பைரவி இழிச்சவாயி எதுவுமே பேசாது. அந்த ஊம குழந்தை மேல போய் பழி போட்டு எல்லா போனும் ஆயிடுச்சுமா. என் சின்ன பொண்ணுதான் இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுது. எந்த இந்த மாதிரி ஆயிடுது. என் பெரிய பொண்ணை போட்டு கடையில் என்ன போட்டு உடச்சி நேராக போட விந்து போச்சு. 3 போனம் இந்த நிலைமையில இருக்குதுமா. கொஞ்சம் 1 2 விற்குது. நான் என்னது 40,000 30,000 சொல்றாங்க. ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்க? 7,500 ரூபா சொல்லிக்கிறாங்கம்மா ஒரு ரிப்பேர் பண்றதுக்கு. போன் காமி என்ன ஆச்சுன்னு. இந்த பருமா அங்கிருந்தே காமி. சிவப்பு கலர் கோடு விந்து போர் நீட்டா. ஆமாப்பா, எவ்வளவு நாளுக்கா போன் தெரியுமாமா? இதை விட பழைய போன் தான் சூப்பர் போன். இன்னொரு போன் முதல் வாங்கினது 4,000 ரூபாய். யார் வாங்கி கொடுத்தா? என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. அது இருந்தது 20 வருஷத்துக்கு மேல. அது இப்போ அதை பசங்க அதை மாற்றிட்டாங்க. அது வந்து செல்லு வந்து ஊதி போச்சான் அது. அதனால் அதை எடுத்து போட்டு இது வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இதுவும் இந்த நிலைமையில் இருக்குது. 3 பேர் போன இந்த மாதிரி இருக்குது. என்னதான் நடக்குது, கடவுள் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எங்கேருந்து கூட வரப்போறான்னு தெரியல. லட்சுமி கத்திட்டு கிடக்குற பொருளுங்களாம் வரத்தெல்லாம் தேவையான எடுத்து வச்சுன்னு மிச்சத்தை எடுத்துன்னு வெளியில் போட்டுருங்க. நாளைக்கு இந்த ஏரியாவை பட்டாட்டம் நான் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் சேமிப்பு என்ன பண்ண போகிறோம்? நம்ம எடுத்துன்னு போய் வெளியில் போட்டுரு. சரி போட்டுரு. அந்த ஏரியாவை நான் சூப்பர் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நாளைக்கு பண்ணிடு. ஆமா, காட்டு. வேர்த்து வேர்த்து விரிஞ்சு போயிடும். எங்க அம்மா என் தாய் கிழவிக்கு இது உள்ள இந்த ரூமுக்கு வந்தாலே கொஞ்ச நேரம் காத்துல உட்கார். இல்ல வேது போட வேண்டிய வேலையே கிடையாது. தன்னார ஊத்திரும் வெளில. என்னம்மா என் புருஷனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற போல? என் மருமகள் வந்தாருன்னா அவர் தான் பூஜை பண்ணுவாரு, நான் பண்ண மாட்டேன். எனக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாரு. இந்த துணி என்ன பண்றாரு, கீழே போட்டு தண்ணியை ஊற்றி தொழவி மூட்டையா கட்டி வச்சிருவாரு. நான் 2 துணியில அப்படியே பளிச்சுன்னு நான் செய்வேன் சாமிக்கு. சொல்லிட்டா அவ்வளவுதான் கோவம் வந்துடும். இப்ப பாப்பானே பாருடா, நான் சொல்றேன் இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு. போன் பண்ணி திட்ட போறாரு இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம். எனக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு அவர், இல்லைன்னு சொல்லல. ஆம்பளுக்கு தெரியல, அதனால வந்து தொலைகிறாரு போட்டு எல்லாத்துக்கும். நான் வந்து தண்ணியே ஊத்த மாட்டேன். கேட்டுச்சா? கேட்டுக்கோ நீ என்ன தப்பு பண்றேன்னு. கோவிந்தா 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 கோவிந்தா. அல்லல் பூம் வல்வினை பூம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை பூம் போகா துயரம் பூம் நல்ல குணம் அதிகமா மருணை கோபுரத்தில் மேவும் செல்வ கணபதியை கைவிடுவதற்கான் மாயவண்ணா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா.
செய்யும் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என்ன நாடி வந்த கோலென் செய்யும் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் குமரேசர் இருத்தாலும் இருத்தாலும் சிலம்பும் சிலம்பும் சதங்கையும் சதங்கையும் தண்டையும் தண்டையும் சண்முகமும் சண்முகமும் தோலும் தோளும் கடம்பும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே முருகா. ஐயனே. அம்மா என்னடா அக்கா என்ன நைட்டுக்கு டின்னர் செஞ்சு வச்சிருக்கு? இட்லி செய்திருக்கா வந்து இது இட்லி கார சட்னி செய்திருக்கா. தக்காளி சட்னி தக்காளி சட்னி அதெல்லாம் அரைச்சி வச்சு தக்காளி சட்னி. அதாவது நீ செய்வியே அந்த மாதிரி கோயிலுக்கு போசம் செய்யணும். அந்த மாதிரி அரைச்சி விட்டு தக்காளி. சரி சாப்பிட்ட டைம் ஆயிடுச்சா உனக்கு? ஆமாப்பா மாத்திரை போட்டிருக்கேன். சாப்பிட டைம் ஆயிடுச்சு. என்ன மாத்திரை போடுற? சுகர் மாத்திரை போட்டிருக்கேன். எனக்கும் சேர்த்து தானே சுட்டு வச்சிருக்கான். உனக்கும் தான். ஏன்னா நான் தோசை சாப்பிடலான்னு இருந்தேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சொல்லு சாப்பிட்டு பார்த்து. முருகா சூப்பரா இருக்குதுடா. காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கு. சரி ஓகே கிளம்பலாமா? கிளம்பலாம். உட்காந்து சாப்பிட்டேன். ஏன் இன்னைக்குமே சாப்பிட்றேன். நீ தோசை சாப்பிட போறியா? அப்படிதான் நினைச்சிருக்கேன். நீ என்ன டெய்லி தோசை சாப்பிட்ற இட்லி சாப்பிட்ற? இட்லி தானே ஆவி காட்டணும் சாப்பிட்டா உடம்பு நல்லதுடா. சரி ஓகே உனக்காக நான் இன்னைக்கு இட்லி சாப்பிட்றேன். சரிடா. எங்கள் ஊரில் போய் நாங்கள் கூட்டினோன்னா இன்னும் சின்ன குழந்தை கூட்டுற மாதிரி கூட்டுற அப்படின்வாங்க அவங்க. நான் எதை சொன்னாலும் எதுவும் கண்டுக்க மாட்டேன். என் அம்மா எனக்கு கடிச்ச வரைக்கும் சின்ன குழந்தைங்க தான் நான் ஊட்டி விடுவேன். ஊட்டி விட்டால் தான் அதுங்களுக்கு பிடிக்கும் 2 பேருக்குமே. இப்போ தான் வேலைக்கு போனதுலேருந்து அது கூட டீஸ்பூன் சாப்பிட்டு நுழைப்பு எடுத்துன்னு வந்துடுது மிச்சத்தை. நான் ஊட்டி தான் விடுவேன். அப்போ தான் எனக்கும் மனசு திருப்தியாக இருக்கும். குழந்தை ஊட்டி விட்டுருந்தேன் சாப்பிட்டுச்சு பரவாயில்ல அப்படின்னு. இல்லைன்னா நுழைச்சி ஊட்டிட்டு அது தண்ணி விட்டு போய்டும். அந்த சோறு அப்படியே வெஸ்ட் வந்துடும். எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி பசி எடுத்துன்னு கேட்கும். நான் போட்டு ஊட்டி விட்ட படுத்து தூங்கும்.